உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? மா, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த வீட்டுக்கு என்னை கேட்காம எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ம், அப்புறம் எதுக்கு கண்ட நாயெல்லாம் இங்கே வந்திருக்கு? என் எருமை படிச்சிருக்கல்ல, அறிவில்லை, எது தப்பு எதுன்னு யோசிக்க தெரியாதா உங்களுக்குலாம்? ஏம்மா அதுதான் ஏதோ குழந்தை ஏதோ பேசுது, நீ என்னம்மா அமைதியாகவே இருக்க? ஓ அப்பா, அந்த ஆள் நம்மளை விட்டு போய் 15 வருஷம் ஆச்சுமா. நேற்று வரைக்கும் நம்ம இருக்கமா சத்தமான கூட பார்க்க வரல, இன்னைக்கு வந்தால் எல்லாத்தையும் மறந்துடும்ல. பார்க்க போனால் நீ தானம்மா இந்த இடத்துல இருந்து எங்களுக்காண்டி கோவப்படணும். அந்த சுப்பிரமணி கால் பண்ணி சொல்கிறான், எல்லாத்தையும் விடு, அந்த ஆள் இல்லாமல் தான் இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கினேன். ம், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், தம்பியை படிக்க வச்சிருக்கேன், வீட்டுக்கு 3 வேளை சோறு, மாசம் மாசான சொந்தக்காரர்களுக்கு மொய். ஓ நீ யாரியா? ஆ, ஒரு அப்பாவா நீ எங்களுக்கு என்ன பண்ணிருக்க சொல்லு? ஆ, குழந்தைன்னு கூட பார்க்காம நடு ரோட்டில் விட்டு போனியா? நீலாம் ஒரு அப்பன். நான் படிப்பை விட்டு வேலைக்கு போனேனாமா, அப்பவும் தான் நான் இவன். ம், தங்குறதுக்கு வீடு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தெரு தெருவா ரோடா இருந்துமே அப்போ வந்தானா? இப்போ வந்துட்டு நான் தான் அப்பானா மரியாதை கெட்டுருன்னு சொல்லு. நான் கடைக்கு போயிட்டு வருவேன், வரும்போது இந்த ஆள் இங்கே இருந்தால் வேற மாதிரி ஆயிரும் பார்த்து.